ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி ஹேண்ட்பேக்கோட அந்த டி-ஷேப் கனெக்டர் எப்படி பண்ணலாம், லாக் எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு ப்ளஸ் ஸ்டோரியும் இன்றைக்கி கண்டினியூவேஷன் ப்ளஸ் எண்டிங் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ நம்ம அதில் டி-ஷேப் கனெக்டர் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இது ரெண்டும் வச்சு தான் இங்கே கனெக்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம மெஷர்மெண்ட் ரெண்டு சைடும் சேமாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு பண்ணணும். இதுக்கு வந்து நான் த்ரெட் வந்து மெரூன் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து அந்த லைன் அந்த ஹோல்ஸை வந்து கவுண்ட் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன். மொத்தம் 15 ஹோல்ஸ் வந்துட்டு எடுத்து அது கேப்பை விட்டுட்டு அதை வந்து நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த சைடு 15, அந்த சைடு 15 இது தான் எடுத்துகிட்டு நான் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு நாட்டுன்ற ஒரு ஆப்ஷனே கிடையாது. இப்போ உள்ளே கொடுத்து நீங்கள் எடுத்துடுறீங்க இல்லையா, எடுத்துகிட்டு நீங்கள் திரும்ப 2 சுற்று அந்த ஹோல்குள்ளே கொடுத்து எடுக்கும்போது ஆல்ரெடி அதுவே லாக் ஆகிக்கும். லாக் ஆன பிறகு மேலே இருந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நார்மலாக வந்து கிராஸாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் எண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இது லாஸ்ட் எண்டிங் ஸ்டிச்சு, இந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஓகே, பாருங்கள். இப்போ நம்ம இந்த டி-ஷேப் கனெக்டர் எப்படி பண்ணுறோன்னு பார்த்துக்கிட்டு ஃபுல்லாக எண்டிங்கும் எப்படி பண்ணலாம் இதில் ஃபுல்லாக பண்ணிவிட்டு கடைசியில் லாக்கும் வந்துட்டு அதாவது மேக்னெட்டிக் லாக் எப்படி வைக்கலான்றதையும் இதில் நம்ம பார்த்துடலாம். ப்ளஸ் வந்து இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஹூக் வந்து கொடுத்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றதையும் இதில் நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து பாருங்கள் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டு என்னோடய ஸ்டோரியை இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம அதையும் பார்த்துடலாம். போன இதில் வந்துட்டு நட்பு அப்படின்ற பார்ட் 1 பார்த்தோம். இப்போ வந்து பார்ட் 2 வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பார்ட் 1ஓட ஸ்டோரியை ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் 3 கூலி வேலை பார்க்கக்கூடிய பேரண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க. அதில் மலர், நிலா, காயத்ரி அப்படின்ற 3 பேர் இருக்காங்க. இதில் நிலாவுக்கு ராஜுன்ற ஒரு தம்பி இருக்கான். காயத்ரிக்கு கங்கா அப்படின்ற ஒரு தங்கை இருக்கா. மலர் வந்து சிங்கிளாக பிறந்த பொண்ணு. இவங்க 3 பேரும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்காங்க. படிப்பில் டாப்பர். 10th இவங்க 3 பேரும் தான் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க. நிலா ஃபஸ்ட்டாக வந்திருக்கா, ஸ்கூல் ஃபஸ்ட். மலர் வந்து செகண்ட், காயத்ரி தேர்டாக வந்திருக்கா. இதே மாதிரி +2லையும் அவங்க நல்ல மார்க் வாங்குகிறாங்க. நிலா வந்துட்டு இந்த தடவை ஃபஸ்ட்டு வாங்கலை, செகண்டு வந்துடுறா. மலர் தான் ஸ்கூல் டாப்பர் ஆகிறா. காயத்ரி வந்துட்டு தேர்டாக வர்றா. இந்த டைமும் அவங்களுக்கு காலேஜ்லேயும் சீட் கிடைக்கிது. அதுக்கான மணி கட்டுறதுக்கு அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அமௌண்ட் வருது. மெரிட்டில் கிடச்சா மணி இருக்காதுன்னு நினச்சோமே, இவ்வளோ வருதேன்னு கன்ஃபியூஷன் ஆகுறாங்க. அப்போ மலரோட அப்பா தன்னோட வீடை விற்று எப்படியாவது நான் பண்ணுறேன். மலருக்கும் அண்டு காயத்ரிக்கும் சொந்த வீடு இருக்குது. மலரோட வீடு மண்குடிசை வீடு, காயத்ரியோட வீடு ஓரளவு ஒரு சிங்கிள் ரூம் தான், பட் வந்துட்டு சிமெண்ட் வீடு. இது ரெண்டையும் விற்று அவங்க பெருசாக பண்ணலாம், பிள்ளையை படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. பட் நிலாவோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஏழ்மை நிலை. அவங்களுக்கு சொந்த வீடும் கிடையாது, எந்த நிலமும் கிடையாது. அதனால் வேறு வழி இல்லாமல் நிலாவை இன்ஜினியரிங் சேர சொல்கிறாங்க. இதில் வந்து காயத்ரியோட வீடை சேல் பண்ணுறதுல ஒரு 10 லட்சம் கிடைக்குன்ற மாதிரி சூழ்நிலை வருது. அவங்க ஹாப்பியாக, அவங்க நிலம் நல்ல பெரிய நிலம், வீடு சின்னதாக இருந்தாலும் அதனால் அவங்க பிள்ளைய வந்து டாக்டருக்கு சேர்க்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. மலரோட பேரண்ட்ஸ் வைக்கிற வீடு வந்து 2 lakhsக்கு தான் போகுது. அவங்களால எதுவும் பண்ண முடியாதுன்ற சூழ்நிலை வருது. நான் இன்னும் 1 லட்சம் 2 லட்சம் கூட போராட்டி உன்னை நான் எப்படியாவது வந்துட்டு நான் இன்ஜினியரிங் சேர்த்து விட்றேம்மா. இப்போ நான் உன்னை எப்படியாவது நான் காசு சேர்த்து நான் டாக்டர் சேர்த்துட்டேன்னா ஃப்யூச்சரில் எப்படிம்மா நான் பேலன்ஸ் காசெல்லாம் கட்டுவேன், புரிஞ்சுக்கம்மான்னு சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இதை தாங்க முடியாமல் மலர் அழுகிறா. இதுக்கப்புறம் வந்து மலர் அன்றைக்கி நைட்டில் இருந்து ஆளை காணோம். மார்னிங்லேருந்து இப்போ குழந்தை காணுமேன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. இதோட ஸ்டோரி என் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம பார்ட் 2 பார்க்கலாம். காலையிலேருந்து ஒரு 5 மணி நேரமாக மலரை காணோன்னு தேடி ஓஞ்சி போய் ரங்கனும் சீலாவும் மனம் உடஞ்சி போய் தன்னோட வீட்டில் வந்து உட்காந்து அலறாங்க. இவளை நம்ம இந்த மாதிரி ஏழை அப்பா நமக்கு வேணான்னு சொல்லி ஊரை விட்டே போயிட்டாளா, நம்ம ஏதோ படிச்சுக்கலாம், எங்கேயோ வளர்ந்துக்கலாம், இவங்க வேணான்னு நம்மளை முடிவு பண்ணிட்டாளா, அவள் தானே நம்ம உலகம், அவள் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்மளால் எப்படி இருக்க முடியும், ஏன் நம்மளை விட்டுட்டு எங்கே போனா இவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அலறாங்க. நிலாவும் காயத்ரியும் நாங்கள் எங்கெங்கே போவோமோ, விறகு வெட்ட போவோம், நாங்கள் தண்ணி பிடிக்க போவோம், இந்த மாதிரி நாங்கள் நிறைய இடங்களுக்கு போவோம், நாங்கள் அந்த இடம் ஃபுல்லாக போய் தேடி பார்க்குறோன்னு சொல்லி திரும்ப போய் தேட போகிறாங்க. அதுக்கப்புறம் விறகு வெட்டுறதுக்காக அவங்க மலை ஒரு அடிவாரத்துக்கெல்லாம் போய் பார்க்குறாங்க. ஒரு வேளை அவள் கோவத்தில் மலை மேலே எதுவும் போய் உக்காந்துருக்கலான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. போகும்போது தான் தெரியுது அவள் அங்கே இருந்திருக்கா. அவள் டாக்டர் ஆகணுன்ற கனவோட அவளே ஒரு ஸ்டெதஸ்கோப்பை செஞ்சு எப்பயும் தூக்கிக்கிட்டு தெரிவா. அது அந்த இடத்துல இருக்கிறத பார்த்து அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, இவ ஏதாவது தப்பாக முடிவெடுத்திருப்பாளான்னு சொல்லி நிலாவும் காயத்ரியும் அப்படியே பதட்டமாகறாங்க. அவங்க அங்கே தேடி பார்க்குறாங்க அவங்கள. ஆனால் அங்கே காணோம். அந்த
ஸ்டெதஸ்கோப் மாதிரி அவள் செஞ்சு வச்சுருந்தது மட்டும் அங்கனக்குள்ளே கிடக்கு. ரொம்ப ஷாக் ஆகிட்டு வேகமாக ஓடி வர்றாங்க. இந்த மாதிரி நடந்ததை சொல்கிறாங்க. ஊர்க்காரவங்க எல்லாரும் போய் அங்கே தேடுறாங்க. ஒருவேளை மலை அடிவாரத்தில் ஏதாவது குதிச்சிருப்பாளோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள பயம் வருது. பயம் வந்து வேகமாக ஓடி போய் எல்லோரும் கீழே அடிவாரம் வரைக்கும் போய் பார்க்கும்போது அவங்க நினச்சது தான் நடந்திருந்தது. மலர் வந்து தப்பான ஒரு முடிவை எடுத்திருக்கா, இறந்துட்டா. அங்கே வந்துட்டு ரங்கனும் சீலாவும் பார்த்து அதை பார்த்ததும் தாங்க முடியாமல் கத்துன்னு கத்தி அலறாங்க. ஏம்மா இப்படி பண்ண, எங்களை விட உனக்கு இது முக்கியமாக போச்சான்னு சொல்லி கத்தி கதறி அழுகுறாங்க. காயத்ரி அங்கேயே கத்துன்னு கத்துறா. நிலா அங்கனே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அவனால் அதை ஏற்றுக்கவே முடியல, தாங்க முடியாமல் அழுகுறாங்க. அவள் இரத்த வெள்ளத்தில் கிடக்கிறத பார்க்க தாங்க முடியாமல் எல்லாரும் இங்கே ஊரே கதறி அழுகுது. என்னம்மா பண்ணி வச்சுருக்க, இப்படி பண்ணிட்டியேம்மா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அங்கனக்குள்ளே கத்தி அலறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு போய் ஏதாவது எழுதி வச்சுருக்காளான்னு பார்க்குறாங்க. பார்க்கும்போது சொல்கிறா, என்னோட லட்சியத்தில் நான் அடைஞ்சு நிறைய பேரை வாழ வைக்கணும்னு நினச்சேன், ஆனால் என்னாலேயே வாழ முடியலை. அப்படி இருக்கும்போது நான் எப்படி என் லட்சியத்தை அடைஞ்சு எல்லாரையும் வாழ வைக்க முடியும், நிறைய பேரை நான் எப்படி காப்பாற்ற முடியும், அதனால நான் இந்த உலகத்தை விட்டு போகிறதா முடிவு பண்ணியிருக்கேன். நிலா, காயத்ரி முடிஞ்சால் எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கோங்க, அவங்கள கைவிட்டுடாதீங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்கா. இதை பார்த்து தாங்க முடியாத ரங்கனும் சீலாவும் அழுது கத்துறாங்க. நிலா அங்கனக்குள்ளேயே பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டா. காயத்ரி கத்துன்னு கத்துறா, ஏண்டி இப்படி பண்ண, எங்களை பற்றி ஏண்டி நீ யோசிக்கலை அப்படின்னு சொல்லி ரொம்ப கதறா. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஊரே நிலக்குலைஞ்சு போய் நிற்கிறாங்க. ஊர்க்காரவங்க எல்லாம் கதறாங்க. நிலா, மலர், காயத்ரி இருக்கிற ஒத்துமையை பார்த்து நாங்களே கண்ணு வச்சிட்டோமோ, அதுதான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சோன்னு சொல்லி கத்தி அழுகுறாங்க. மலர் இப்படி பண்ணுறத ஒரு தடவை நிலாக்கிட்டேயும் காயத்ரிக்கிட்டேயும் சொல்லியிருந்தா எங்கே போனாலும் கூட கூட்டிகிட்டு போகிறவ ஏன் அதை சொல்லாமல் விட்டான்னு சொல்லி காயத்ரி கத்துறா. எங்கே போனாலும் நம்ம ஒன்றா தானே போவோம், ஏன் இப்படி பண்ணுனன்னு சொல்லி கத்துறா. ரகு, சோலைக்கு நிலாவோட அம்மாவும் அப்பாவும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. குகனும் மீனாவும் ரொம்ப பயப்படுறாங்க. இவங்க மலரோட பிரிவை தாங்காமல் தப்பாக முடிவெடுத்துருவாங்களோன்னு. அதுக்கப்புறம் நிலா ஸ்ட்ராங்காக சொல்கிறா, இல்லைம்மா, எனக்கு நீங்களும் என் தம்பியும் எனக்கு முக்கியம், அதனால நான் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்க மாட்டேன், உங்களுக்காக நான் வாழ்ந்தே தீருவேன், பயப்படாதீங்க, எனக்காக நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம், நான் இன்ஜினியரிங்கே சேர்றேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக முடிவெடுக்கிறா. காயத்ரி, நான் வந்து மலரோட எய்மை கண்டிப்பாக இங்கே காப்பாற்றுவேன் அப்படின்ற சொல்லி ஒரு முடிவெடுத்து நான் டாக்டராக ஜாயின் பண்ணி நான் மலருக்காக போராடி படிப்பேன், நான் காலேஜில் ஃபஸ்ட்டாக வருவேன் மலருக்காக அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கிறா. எடுத்து 2 பேரும் இந்த வேதனையோடையே காலேஜில் போய் சேர்றாங்க. 2 பேரும் டாப்பராக சூப்பராக படித்து சூப்பராக வர்றாங்க. இதில் வந்து பார்த்தா நிலா வந்து டிசைனிங் கோர்ஸ் எடுத்திருக்கா. அவங்க பேரண்ட்ஸ் உனக்கு ஸ்டிச்சஸ் இந்த மாதிரிலாம் எதுவும் வராதேமான்றாங்க. இல்லை, நான் கம்ப்யூட்டர் டிசைனிங் பண்ணுற மாதிரி நான் படிச்சுக்கிறேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க மெரிட்டில் அந்த காலேஜில் அவளுக்கு சீட் கிடைக்கிது, ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் கிடைக்கிது, அதனால எனக்கு இது பெஸ்ட்டு. ஏன்னா அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க, என் மார்க்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு படிப்பு எனக்கு கிடச்சிருக்கு, உங்களுக்கும் சுமை குறையும், அடுத்து ராஜு இருக்கான், அவனை நீங்கள் படிக்க வைக்கணும், அது நான் நல்ல நிலைமைக்கு வந்துட்டு ராஜுவை படிக்க வைப்பேன், இருந்தாலும் எதுக்கும் ராஜுக்கும் மணி வேணும் இல்லையா, அதனால் நான் இதையே செலக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுறா. நிலாவும் காயத்ரியும் சூப்பராக படிக்கிறாங்க, காலேஜ் டாப்பராக வர்றாங்க, நல்லபடியாக படிப்பை ஏர்ன் பண்ணுறாங்க. ஏர்ன் பண்ணிவிட்டு நிலா சொல்கிறா, அப்பா, எனக்கு வேலைக்கு போக விருப்பம் இல்லை, நான் காலேஜ் படிக்கும்போது பெருசாக உங்ககிட்ட நான் செலவுக்குன்னு எதுவும் பண்ணலை, என் காலேஜ் படிப்பு செலவு ஃபுல்லாக இந்த காலேஜ் ஏற்றுக்கிட்டனால தான் நான் இந்த படிப்பை நான் சூஸ் பண்ணி உள்ளே போனேன், என் படிப்புக்காக நீங்கள் ஒரு 1.5 லட்சம் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னு எனக்கு தெரியும், பட் வந்துட்டு எனக்கு அது பெருசாக தேவைப்படலை, எனக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கூட நான் சொந்தமாக பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன், எனக்கு எங்கேயும் வேலைக்கு போக விருப்பம் இல்லை, நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறேன், ஸோ எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. ஒரு பொட்டிக் மாதிரி வைக்கலான்னு நான் ஆசைப்பட்றேன்ப்பா, எனக்கு ஓனாக டிசைனிங் பண்ணி நானே எல்லாம் பண்ணணும்னு விருப்பப்படுறேன்ப்பா, என் காலேஜ் பக்கத்துலேயே நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு எப்படிம்மா 50,000 ரூபாய் பத்தும் அப்படின்னு கேட்குறா. இல்லைப்பா, நீங்கள் கொடுங்க, நான் இதை வச்சு நான் ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்து நான் என் பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன்றா. என்னம்மா இவ்வளோ படிச்சுட்டு தைக்க போகிறேன்னு சொல்கிறியேம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா, என்னால் முடியும், நீங்கள் ஒரு 50,000 கொடுங்க அப்படின்றா. இல்லை, நான் 1 லட்சமாகவே தர்றேம்மா அப்படின்றா. இல்லைப்பா, தம்பிக்கு வேணும். இல்லைம்மா, நீ உன் தம்பியை நீ பார்த்து பண்ணி, எனக்கு நம்பிக்கை இருக்குது,
அதனால் நாங்கள் 1,00,000 உனக்கு தரோம், நீ நல்லபடியாக பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ரகுவும் சோலையும் வந்து நிலாவுக்காக அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. இதுக்கிடையில் காயத்ரிக்கு இன்னும் 1 வருஷம் படிப்பு இருக்குது. அவள் படிச்சுக்கிட்டு இருக்கா, அவளும் நல்லாவே படிச்சுக்கிட்டு இருக்கா. நிலா வந்து சிம்பிளாக ஒரு சின்ன பொட்டிக் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறா. அங்கே வந்து என்ன அவளோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒரு ட்ரெஸ் வந்து அவள் சேல் பண்ணுறான்னா அவளே ஸ்டிச் பண்ணி அவளே ஓனாக டிசைன் பண்ணி சேல் பண்ண ஆரம்பிக்கிறாள். அவளோட டிசைனிங் வந்து எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பிடிச்சிருக்கு. பட் அவன் வெளியில் ரீச் ஆக ஒரு 1 இயருக்கு மேலே ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆக ஆரம்பிக்கிறாள். ரீச் ஆகி ஒரு 2 இயர்ஸில் பார்த்தா அவளோட பிஸ்னஸ் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுது. அவளே எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு லேக்ஸ் கணக்கில் மணி வர ஆரம்பிக்குது. ஓனாக டிசைன் பண்ணி அதை வந்துட்டு ஸ்டிச்சஸ் பண்ண ஆளுங்கள்லாம் போட்டு அதை ஸ்டிச்சஸ் பண்ண வச்சு அதை வந்து சேல்ஸ் பண்ண அவள் பண்ணிகிட்டு இருக்கா. அதில் ஒரு டிசைன் மாடல் வந்து ரொம்ப பெரிய லெவலில் அவளுக்கு ஹிட் ஆகுது. ஹிட் ஆக்கி அவளோட பிஸ்னஸை இன்னும் ஹை ரேஞ்சில் தூக்கி விடுது. நைட்டு பகல்னு பார்க்காம வெறித்தனமாக உழைக்கிறா. அவங்க பேரண்ட்ஸே வந்துட்டு, நிலாவோட பேரண்ட்ஸ், ஏம்மா இவ்வளோ உழைக்கிற, எனக்கு பயமாக இருக்குமா, என்னம்மா உனக்கு, ஏன் இவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுற, நைட்டெல்லாம் உட்காந்து கம்ப்யூட்டரை பார்த்துட்ருக்க, டிசைனிங் உட்காந்து தைச்சிட்ருக்க, வேணாம்மா, நீ தான் நல்ல நிலைமைக்கு வந்துட்டியேம்மா, மாதம் மாதம் நல்லா காசு வருது, ஏம்மா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற, உன்னோட ஹார்ட் ஒர்க்கை கொஞ்சம் குறைச்சிக்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற அளவுக்கு வெறித்தனமாக உழைக்கிறா. இல்லைப்பா, இன்னும் கொஞ்ச நாள் தான், எல்லாம் சரியாயிடும், ஆள் போட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்காது, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவையும் அவள் ஆறுதல் படுத்துகிறா. தன்னோட தம்பியை நல்லா ஒரு மெட்ரிகுலேஷனில் சேர்த்து சூப்பராக படிக்க வைக்கிறா. அந்த கிராமத்தில் இருந்து ரகுவையும் சோலையும் தன்னோட பிஸ்னஸ் பண்ணுற இடத்துக்கே கூட்டிகிட்டு வந்துடுறா. வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, இப்போ தான் நீ நல்லா சம்பாதிக்கிறியம்மா, ஒரு வீடு வாங்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா, நான் என் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதா நான் முடிவு பண்ணியிருக்கேன். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா பெரிய லெவலில் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஒரு பெரிய துணிக்கடை ஒன்று ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லிவிட்டு அதையும் ஓப்பன் பண்ண எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி ஓப்பன் பண்ணுறா. அதுவும் அவளோட ஹார்ட் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி, அவளோட வெறித்தனமான உழைப்புக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஹிட் ஆகுது. இதுக்கிடையில் காயத்ரி பார்த்தா அவளோட டாக்டர் படிப்பை முடிச்சுட்டு ஒரு பெஸ்ட்டாக நல்ல ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணி அவளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறா. அவளும் நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறா. அவளும் தன்னோட பேரண்ட்டை வந்து தான் இருக்கிற இடத்துக்கே கூட்டிகிட்டு வந்து அந்த அருகாமையிலேயே வச்சு பார்த்துக்க ஆரம்பிக்கிறா. இதில் ரங்கனும் சீலாவும், அதாவது மலரோட அப்பா அம்மாவும் அதே ஏழ்மை நிலையில் கஷ்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நிலா வந்து அவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறா. கொஞ்சம் வந்துட்டு மாதம் ஒரு 5,000 10,000ன்னு சொல்லி காசு கொடுக்க ஆரம்பிக்கிறா. பட் ரங்கனும் சீலாவும் அதை வாங்கிக்க மறுக்கிறாங்க. நான் தான் மலர், இனிமேல் உங்களுக்கு வாங்கிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி மாதம் ஒரு 10,000 ரூபாய் காசு கொடுக்க ஆரம்பிக்கிறா. அதே மாதிரி காயத்ரியும் அவனால் முடிஞ்ச ஒரு மணியை மந்த்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட குடிசை வீடை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு ஏதோ மலரோட நினைவுகளோடையே அவங்க வாழ்ந்துக்கிட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்து நிலா வந்து சொல்கிறா, இனிமேல் நீங்கள் கூலி வேலைக்கெலாம் போகக்கூடாது, நாங்கள் கொடுக்குற காசு பத்தலைன்னா சொல்லுங்கள், இன்னும் நான் ட்ரை பண்ணுறேன் கொடுக்கறதுக்கு, இன்னும் நான் பெட்டராக நல்ல நிலைமைக்கு வந்துட்டால் இன்னுமே உங்களுக்கு நான் நல்லா காசு கொடுப்பேன், இப்போ நான் என்னோடய பிஸ்னஸை டெவலப் பண்ணிகிட்ருக்கனால எனக்கு இந்த அளவுக்கு தான் கொடுக்க முடியுதுன்னு சொல்கிறா. இல்லைம்மா, நீ என்னை எந்த அளவுக்கு பார்த்துக்கிறது, நீ மலர் மேலே வச்சுருக்க பாசத்தை காமிக்குது, ரொம்ப சந்தோஷமா, எங்களுக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காயத்ரியும் சொல்கிறா, நான் இன்னும் பெரிய லெவலுக்கு வந்தது நான் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன், நானும் நிலாவும் இருக்கிற வரையும் மலர் இல்லைன்னு நினைக்காதீங்க, நானும் நிலாவும் தான் மலர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்கங்கிறது ரங்கனுக்கும் சீலாவுக்கும் தாங்கிக்க முடியலை. இப்படி ஒரு ஃப்ரெண்டை விட்டுட்டா நீ போனன்னு சொல்லி கதறி அழுகிறாங்க. நிலா ரொம்ப நல்ல நிலைமைக்கு வர்றா. அவளோட பிஸ்னஸ் பெரிய லெவலில் ஆகுது. 2-3 ஷாப் ஓப்பன் பண்ணுறா. பெரிய லெவலில் அச்சீவ்மெண்ட் போகுது. தன்னோட தம்பி படிப்புக்கு முடிக்கிறான். முடித்ததும் அவனை டாக்டர் ஆக்குறா. அவன் வந்து இவளை மாதிரி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரிலாம் வரல, பட் நல்ல குட் மார்க்கு. அவனையும் வந்து டாக்டருக்கு ஜாயின் பண்ண வைக்கிறா, டாக்டர் ஆக்குறா. அவன் வந்து டாக்டருக்கு படிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிலா பிஸ்னஸில் டாப்பர் லெவலுக்கு வந்துடுறா. தனக்குன்னு சொந்தமாக ஒரு பெரிய வீடை கட்டுறா. பெரிய வீடுனா நல்ல மாடி வீடாக, பெரிய லெவலில் கட்டுறா. காயத்ரி டாக்டருக்கே படிச்சிருந்தாலும் அவளை விட ஒரு எக்ஸ்ட்ரானரி லெவலில் நிலா வந்து செட்டில் ஆகிறா. இதை பார்க்கும்போது அந்த ஊர்க்காரவங்களுக்கே பிரமிப்பாக இருக்குது. பாரு, இன்ஜினியரிங் படிச்சுட்டு அந்த பொண்ணு எப்படி வந்துக்கிட்டு இருக்கு, வெறித்தனமாக உழைச்சி வருது. இப்போ இந்த பொண்ணு மலர் ஏன் தான் இதை புரிஞ்சிக்காமல் இப்படி பண்ணுச்சோ அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க.
ரங்கனும் சீலாவும் மலரோட அப்பா அம்மாவும் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா முன்னேறிக்கிட்டு தானே இருக்கா, நம்மளை பற்றி யோசிக்காமல் ஏன் இவ இப்படி பண்ணினானே தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்களும் அழுகுறாங்க. காயத்ரியும் வந்துட்டு பரவாயில்லையே, டாக்டருக்கு படித்த நம்மளை விட நம்ம ஃப்ரெண்டு இவ்வளோ சூப்பராக வந்துக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்டு நல்லா வர்றதை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறா. அவளுக்கு அதை பார்த்து எந்த வருத்தமோ எந்த ஃபீலிங்ஸோ இல்லை. இதுக்கிடையில் வந்துட்டு ரகுவும் சோலையும் நிலாவோட பேரண்ட்ஸ் வந்து அவளுக்கு வரன் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து அவள் ஒரு கண்டிஷன் போடுறா, எனக்கு நீங்கள் பார்க்குற வரன் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஒரு டாக்டர் பையனாக தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போடுறா. அந்த டாக்டரும் வந்து நம்மளை மாதிரி ஏழ்மை நிலையிலேருந்து கஷ்டப்பட்டு காயத்ரி மாதிரி முன்னுக்கு வந்த ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அவங்க பேரண்ட்ஸும் அவளோட விருப்பத்தை செய்கிறாங்க. ஏன்னா அவளை டாக்டராக்க முடியலைன்ற கவலை அவங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கிறான். அவனை நிலாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த சைடு காயத்ரிக்கும் கல்யாணம் நடக்குது. 2 பேரும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ராஜுவும் படிப்பை முடிக்கிறான். முடிச்சுட்டு அவனும் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணி வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். நிலாவுக்கு 2 குழந்தைங்கள் வருது, பொண்ணு ஒன்றும் பையன் ஒன்றும். அதே மாதிரி காயத்ரிக்கும் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் பிறக்குது. அவங்க லைஃப் ஸ்டைலே ரொம்ப சந்தோஷமாக போக ஆரம்பிக்குது. ரங்கனையும் ஷீலாவையும் அதே மாதிரி நல்லா பார்த்துக்கிறாங்க. ரங்கனும் ஷீலாவையும் தான் குழந்தைங்கக்கிட்ட இவங்களும் உங்களுக்கு ஒரு தாத்தா பாட்டி தான் சொல்லி வளர்க்குறாங்க. தன்னோட மலரோட அப்பா அம்மாவை தன்னோட அப்பா அம்மாவாகவே பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கும் வீடெல்லாம் நல்ல வீடாக கட்டி கொடுத்து நல்லபடியாக வாழ வைக்கிறாங்க. பட் வந்து இவங்க அளவுக்கு வசதியாக இல்லைனாலும் அவங்களால முடிஞ்ச அளவு வசதிகளை செஞ்சு கொடுக்குறாங்க. நல்ல நிலைமைக்கு வர்றாங்க. இதுக்கு இடையில வந்துட்டு நிலா வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கான மோட்டிவேஷனாக அவள் வந்து அவளோட மோட்டிவேஷனே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும் தான். இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கும் அவள் பண்ணுனா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணுறா. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரும் ஆசைப்பட்ட மலர் ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஊரில் ஒரு கிளினிக் உருவாக்கணும்னு முடிவு பண்ணுறா. அவள் இருக்கிற ஊரில் சிட்டியில் வந்துட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுறா. அதே மாதிரி ஓரளவு மீடியம் லெவலில் கொஞ்சம் நல்ல பெரிய கிளினிக்காகவே வந்துட்டு தன்னோட சொந்த ஊரில் கட்டி அங்கே அரேஞ்ச் பண்ணுறா. இதே மாதிரி 2 ஹாஸ்பிட்டல் கட்டுறா. அதே மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணுறா. ட்ரஸ்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி படிக்க முடியாத பசங்களுக்கு முடிஞ்ச உதவிகள் செய்கிறா. அது போக வந்துட்டு ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல், பணம் இல்லாமல், கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸோடு இருப்பாங்க இல்லையா, கேன்சரு ப்ராப்ளம், இவங்களுக்கெல்லாம் வந்து உண்மையிலேயே அவங்க பணத்தினால கஷ்டப்படுறாங்கன்ற பர்சனுக்கெல்லாம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணணுன்ற முடிவோட அந்த ட்ரஸ்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணுறா. இது 3ஐயும் வந்துட்டு 1 by 1 கண்டினியூவாக ஓப்பன் பண்ணுறதா பிளான் பண்ணி இதை வந்து கட்டி முடிச்சுட்டு வந்துட்டு தன்னோட ஹாஸ்பிட்டலுக்கு தன்னோட தம்பியையும் தான் ஹஸ்பண்டையும் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜாக போட்டு பார்த்துக்க சொல்கிறா. இதே மாதிரி கிராமத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு இதே மாதிரி கஷ்டப்பட்டு காயத்ரி மாதிரி படித்து வந்த மலர் மாதிரி கஷ்டப்பட்ட ஒரு டாக்டரை, சேவை பண்ணக்கூடிய மனசுள்ள ஒரு டாக்டரை வந்து அப்பாயிண்ட் பண்ணி அங்கே ஒரு டாக்டரையும் பண்ணுறா. எல்லாத்துலேயும் வந்துட்டு எல்லா ஹாஸ்பிட்டலையும் ஓப்பன் பண்ணுறா. அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிலா அப்படின்ற தன்னோட பேரை தான் வச்சு ஹாஸ்பிட்டலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. அவளோட எய்ம் வந்து பெரிய லெவலில் ஹாஸ்பிட்டலில் கட்டணும், தான் டாக்டராக ஒர்க் பண்ணணும், நிறைய சேவைகள் செய்யணும். இதுதான் நிலாவோட மலரோட காயத்ரியோட லட்சியம். அதில் அவள் ஸ்டெப் எடுத்து வைக்கிறா. அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு மலரோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு ஓப்பன் பண்ண வைக்கிறா. ஓப்பன் பண்ண வைக்கும்போது தான் அவங்க மலரோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்து அழுகிறாங்க. ஏன்னா மலர் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரஸ்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கா அவள் பேரில். இப்படிப்பட்ட ஒரு தோழியை விட்டுட்டு தான் நீ போனியா அப்படின்னு சொல்லி கத்தி அலறாங்க, வேதனையில் துடிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. மலரோட பேரண்ட்ஸ் வந்து நிலாவோட அப்பா அம்மா கிட்ட பேசுகிறாங்க. நல்ல ஒரு போல்டான தைரியமான பொண்ணை தான் நீ பெற்றிருக்க. நான் தான் என் பொண்ணை வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்துட்டான் போல், அதான் அவள் இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டா. நிஜமாகவே நிலாவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இதே மாதிரி என் பொண்ணும் செஞ்சுருக்கலாமேன்னு நினச்சி என் மனசு துடிக்குதுன்னு சொல்லி அழுகிறாங்க. அந்த ட்ரஸ்ட்டை வந்து பார்த்துக்கிற பொறுப்பை வந்துட்டு மலரோட பேரண்ட்ஸ்கிட்டேயே கொடுக்குறா. ரங்கன் தான் வந்து அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஃபுல் இன்சார்ஜாக இருந்து பார்த்துக்கிறான். எனக்கு வயசாகிடுச்சுமா, நான் என்னம்மா பண்ணுவேன்னு கேட்குறா. உங்களால் முடியும்ப்பா, உங்கள் பொண்ணு ஆசைப்பட்டதை நீங்கள் நின்று பண்ணுங்கன்னு சொல்லி பண்ண வைக்கிறா. அந்த ட்ரஸ்ட்டை வந்து ரங்கனும் சீலாவும் மலரோட அப்பா அம்மா தான் வந்து பார்த்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் பொண்ணோட லட்சியத்தை பார்த்துக்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக அதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் வந்து அவங்க ஸ்கூலில் வந்து
அவள் படித்தா இல்லையா அந்த ஸ்கூலில் வந்துட்டு அவளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி அந்த ஸ்கூலை எக்ஸ்டெண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணி அந்த ஸ்கூலை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. பண்ணதுக்கு வந்துட்டு பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு விழா கொண்டாடறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க. அந்த விழாவோட ஹெட்டாக வந்து நிலாவையும் ப்ளஸ் காயத்ரியையும் தான் கூப்பிட்ருக்காங்க. அவங்க 2 பேரும் தான் அந்த இதுக்கு வந்து ஹெட்டாக போகிறாங்க. அதுக்கு ஓப்பனிங்க்கு வந்து நிலா தான் ஓப்பனிங் பண்ணி வைக்கிறா. 2 பேரும் அதில் போய் கலந்துக்கிறாங்க. நிலாவும் காயத்ரியும் மலரோடு இருந்த அந்த ஸ்கூலில் வாழ்ந்த நினைவுகளை நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டு கண்ணீர் விடுறாங்க. அப்போ வந்து மேடையில் வந்து நிலாவை பேசுகிறதுக்காக அழைக்கிறாங்க. நிலா பேசுகிறதுக்காக வரும்போது தன்னோட ஃப்ரெண்ட்ஸோடு அவள் இருந்த ஸ்டோரியெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறா. நாங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், இவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம். நான் தான் இந்த ஸ்கூலில் வந்து 10th ஃபஸ்ட்டாக வந்தேன், ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வந்தேன். இதில் வந்து +2 வந்து செகண்டில் வந்தேன். என் ஃப்ரெண்டு மலர் தான் ஃபஸ்ட்டாக வந்தா. காயத்ரி இவங்க தான் இப்போ டாக்டராக இருக்காங்க. இவங்க வந்துட்டு 3rd வந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்கிறா. இன்றைக்கி ஆனால் என்னோடய தோழி மலர் எங்கள் கூட இல்லை. அவளோட எய்மில் ஜெயிக்க முடியலை அப்படின்றதுக்காக ஒரு தவறான முடிவை எடுத்துட்டா. இங்கே வந்து படிக்க வந்திருக்க ஒவ்வொருத்தரும் சரி, படித்து போன நிறைய பேருக்கும் சரி, ஒருத்தருக்கு டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நிறைய லட்சியம் இருந்திருக்கும். ஆனால் எல்லாருக்கும் எல்லாம் கிடச்சிருச்சான்னு கேட்டால் கிடச்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ இங்கே நான் பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, நானே வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டவ தான். ஆனால் என்னோடய குடும்ப சூழ்நிலை என்னால் படிக்க முடியல. எங்கள் அப்பாவனால் இன்ஜினியரிங் தான் சேர்க்க முடிஞ்சது. அந்த இன்ஜினியரிங்லேயே நான் ஆசைப்பட்ட கோர்ஸ் நான் எடுக்கலை. காலேஜில் வந்து நான் நல்ல மார்க் எடுத்திருக்கேன்னு எனக்கு ஃப்ரீயாக வந்து சீட் கொடுத்தாங்க. ஓகே, கிடைச்சதை படிக்கலான்னு சொல்லி தான் நான் எடுத்து படித்தேன். இன்றைக்கி நான் சாதிச்சு என்னோடய ஸ்கூலுக்கே வந்து நான் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கேன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இங்கே வந்து எதுவுமே வந்து பெருசு சின்னது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதை மட்டும் எல்லாரும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி, என்னோடய ஃபேமிலியும் சரி, பயங்கர ஏழ்மை நிலையில் இருந்த ஒரு ஃபேமிலி. இந்த மாதிரி ஏழையான எங்கள் பேரண்ட்ஸ் வந்துட்டு என்னை இன்ஜினியரிங் படிக்க வச்சுருக்காங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம். அப்படிப்பட்ட பேரண்ட்ஸை வந்து நான் நினைக்கணுமே ஒழிஞ்சு என் லட்சியம் வந்துட்டு என்னால் அடைய முடியாமல் போச்சு அப்படின்னு நான் நினச்சேன்னா அது மிகப்பெரிய முட்டாள்தனம். தயவு செஞ்சு இந்த மாதிரி முட்டாள்தனத்தை யாரும் செய்யாதீங்க. என்னோடய ஃப்ரெண்டு மலரை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னோட செம்ம டேலண்டட். எனக்கு ஸ்டிச்சிங்லாம் தெரியாது, அவள் தான் எனக்கு சொல்லி கொடுத்தா. இது போக குக்கிங் கூட என்னை விட அவள் சூப்பராக பண்ணுவாள், சூப்பராக ட்ராயிங் பண்ணுவாள். இந்த மாதிரி அவகிட்ட ஏகப்பட்ட டேலண்ட் இருந்தது. இன்றைக்கி நானே வந்துட்டு இந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட்டை எய்ம் பண்ணதை முடிக்க முடிஞ்சிருக்குன்னா மலர்னால் அதை முடிக்க முடிஞ்சிருக்காதா? நினச்சது கிடைக்கலன்னு நான் முடிவெடுத்தாலே ஒழிஞ்சு அந்த நினச்சது கிடைக்காம இருக்கிற நிறைய பேருக்கு நான் ஜெயிச்சு உதவி செய்யணும்னு அவன் நினச்சிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இந்த லைன் எனக்கு கிடைக்கல, பரவாயில்ல, நான் வேறு இதில் ஜெயிச்சு எனக்கு கிடைக்காம போன இந்த டாக்டர் சீட்டு மாதிரி நிறைய பேருக்கு இன்ஜினியர் ஆகணும், வேறு படிக்கணும்னு ஆசை இருந்திருக்கும், அவங்களுக்கு நான் உதவி செய்கிற நிலைமைக்கு வருவேன் அப்படின்னு அவள் ஏன் அன்றைக்கி நினச்சிருந்தா இன்றைக்கி மலரோட பேரண்ட்ஸ் இந்த நிலமையில நிற்க மாட்டாங்க. இன்றைக்கி என்னோடய பேரண்ட்ஸ் வந்து நல்ல வெல் செட்டில்டாக இருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி மலரோட பேரண்ட்ஸும் இருந்திருக்க வேண்டியவங்க. அவளோட தவறான முடிவுனால இன்றைக்கும் அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நிறைய இடத்துல ஹெல்ப்பிங்லாம் கிடைக்கிறதில்ல. அந்த பேரண்ட்ஸ் அப்படியே அழிஞ்சு போயிடுறாங்க. தயவு செஞ்சு உங்கள் லட்சியத்தை அடைய முடியலைன்ற இடத்துல ஒரு நிமிஷம் உங்கள் பேரண்ட்ஸை பற்றி யோசிங்க. உங்களோட கிட்ட வேறு என்ன டேலண்ட் இருக்குன்னு யோசிங்க. உங்களோட டேலண்ட் கண்டிப்பாக உங்களை முன்னேற்றுன்னு நினைங்க அப்படின்னு சொல்லி அங்கனுக்குள்ளே ஆதங்கமாக பேசுகிறா. மோட்டிவேட்டடோட படிங்க. படித்து உங்களுக்கு என்ன கிடைக்குதோ, உங்கள் வசதிக்கு ஏற்றது என்ன கிடைக்குதோ அதில் முன்னுக்கு வாங்க. கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கணும்னு இருந்தால் ஜெயிச்சே தீருவோம். ஜெயிக்கக்கூடாதுன்னு இருந்தால் ஜெயிக்க முடியாது. இதுதான் லைஃபு, இதை புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு எல்லாரும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு லாஸ்ட்டாக சொல்கிறா, இந்த உலகத்தில் நான் நினச்சதெல்லாம் அடைஞ்சே தீரணும்னு நினச்சா எவனாலையும் முடியாது. என் அப்பா அம்மாவுக்கு கூட பிறந்ததுலேருந்து பெரிய கோடீஸ்வரனாக வாழணும்னு ஆசை இருந்திருக்கும். எனக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு, டைல்ஸ் போட்ட ஒரு வீடு, சிமெண்ட் வீடாவது வேணுன்ற ஆசை இருந்திருக்கும். கிடைக்கலன்றதுக்காக எங்கள் அம்மா அப்பா தவறான முடிவை எடுக்கலை. இப்போது ஒரு சமூகம்னு எடுத்துக்கிட்டால் ஏழை, பணக்காரன், மிடில் கிளாஸ் எல்லாமே இருக்கான். ஏழையாக இருக்கிறவனுக்கு சொந்தமாக ஒரு சிமெண்ட் போட்ட வீடு வேணும்னு இருக்கும். சிமெண்டில் உள்ளவனுக்கு ஒரு 2 மாடி உள்ள வீடாக வேணும்னு தோணும். 2 மாடி உள்ள வீடுக்கு இன்னும் ஒரு 4 வீடு வாங்கணும்னு தோணும். இந்த மாதிரி ஆசைகள் இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் கிடையாது. அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் என் லட்சியம் நிறைவேறலை அப்படின்னு சொல்லி போக ஆரம்பித்தா இந்த உலகத்தில் மனுஷங்களே இருக்க மாட்டாங்க.
இதுதான் கிடைக்குதுன்னா கிடைச்ச வரையும் வாழ்ந்துட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. அதை விட்டுட்டு தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு நாம் யார்? படைச்ச கடவுளுக்கு நம்மளை எடுத்துக்க தெரியும், ஏன் இந்த முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசுகிறான். நிறைய பேர் இந்த சமூகத்தில் ரோட்டில் இந்த மாதிரியெல்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு என்ன ரோட்டில் வாழணும்னு ஆசையா? அவங்களுக்கு ஆசையாக இருக்கும். 3 வேளை சாப்பாடே அவங்களுக்கு ஒரு ஆசை தான். எப்படியாவது 3 வேளை இன்றைக்கி சாப்பிட்ற மாட்டோமான்னு. அதுக்காக அவங்க தவறான முடிவை எடுக்கிறாங்களா? இல்லையே, அவங்களும் போராடி வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்காங்க. இந்த உலகத்தில் நம்ம வந்துட்டோம், வந்ததுக்கு போராடி வாழணுன்றது மட்டும்தான் லட்சியமாக இருக்கணுமே ஒழிஞ்சு தவறான முடிவுகள் எடுக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. சாதனைக்கு என்றைக்குமே கல்வி தடை இல்லை, அதை மட்டும் என்றைக்கும் புரிஞ்சுக்கோங்க. கல்வின்றது அழியாத செல்வம் அப்படின்னு சொல்லி அங்கனுக்குள்ளேயே அழுகிறா. அதாவது அவள் மலர் இறந்தப்போ கூட ஜஸ்ட் அங்கனுக்குள்ளே ஓரமாக நின்று கண் கலங்கி தான் நின்னா. இத்தனை வருஷம் கோவம் வேதனை மலர் மேலே அவளுக்கு இருந்த வலி எல்லாத்தையும் மேடைன்னு கூட பார்க்காம கத்தி ஓன அழுகிறா. அங்கே ரங்கனும் சீலாவும் மலரோட அப்பா அம்மா உடனே மேடைக்கு வந்து நிலாவை ஏமா அப்படி அழுகாதம்மான்னு சொல்லி தேத்திட்டு அந்த மைக்கை பிடிச்சி பேச ஆரம்பிக்கிறாங்க. போதும், என் பொண்ணோட இந்த சோகங்கள் எல்லாம் முடியட்டும். மலர் வந்து இப்படி செய்யக்கூடாதுன்ற ஒரு உதாரணமாகவும், நிலா வந்து எதையும் சாதிக்க முடியுன்ற ஒரு உதாரணமாகவும் இந்த ஸ்கூலுக்கு இருக்கட்டும். இனிமேல் நிலா மாதிரி எல்லாரும் போல்டாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். நல்லா படிக்கிறது முக்கியம் இல்லை, மன தைரியத்தோட போல்டாக நிற்கிறது தான் முக்கியம். என் பொண்ணு செஞ்ச தப்பை யாரும் செய்யக்கூடாது. இனிமேல் நல்லா படிங்க, நல்லா வாங்க, பேரண்ட்ஸோட நிலைமையை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி படிங்க. எந்த படிப்பும் எல்லா இடத்துலையும் முன்னேற்றி கொடுக்கும். எந்த படிப்பும் சூப்பர், எந்த படிப்பும் இங்கே ஒஸ்ட்டுன்றது கிடையாது. எல்லாமே சூப்பர் தான். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து மலர் ஜெயிச்சிட்டா. சப்போஸ் அவள் ஜெயிக்கலைனாலும் அவங்க பேரண்ட்ஸ்க்காக அவள் ஃபேமிலியை அனுசரித்து போயிருக்கா. அதுவே அவள் வெற்றிக்கான அடையாளம். என்னோட தோழிக்காக நிலாவும் காயத்ரியும் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. இதுவே அவங்க எங்களை கைவிட்டிருந்தா எங்களோட வாழ்க்கையோட நிலைமை என்ன? எது நமக்குன்னு எழுதப்பட்டிருக்கோ அது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதை வச்சு சந்தோஷமாக வாழுங்கன்னு சொல்லி இந்த ஸ்டோரி அவங்க என் பண்ணுறாங்க. இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இங்கே படிப்போ இல்லை பணமோ இல்லை எதுவுமே நம்மளோட லட்சியத்துக்கு அது தடையாக இருக்காது. நம்ம லட்சியத்தை நோக்கி போய்கிட்டே இருப்போம். ஜெயிக்கணுன்றவன் தலையெழுத்து இருந்தால் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஜெயிக்க முடியாதவன் ஜெயிக்க மாட்டான். ஜெயிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு தவறான முடிவு எடுக்கிறனால மட்டும் ஜெயிச்சிட முடியாது. அப்பையும் நம்ம தோற்று தான் போக போகிறோம். அதுக்காக தோத்துட்டே நம்ம கடைசி வரை நான் போராடினேன் ஆனால் என்னால் ஜெயிக்க முடியலைன்ற எண்ணத்தோடு வாழ்ந்துட்டு போகலாம். ஜெயித்தவங்கள பார்த்தும் நம்ம பொறாமப்பட வேணாம். பரவாயில்ல, அவனாவது ஜெயித்தான் அப்படின்ற எண்ணத்தோடு போகலான்றது தான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வந்து எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பேக்கில் வந்து கனெக்ட் பண்ணுறது எப்படி என்னன்றதை அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இதில் வந்து நம்ம இப்போ வந்து பேக்கை வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. எல்லாமே நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த ஹூக் இல்லாமலும் நான் பண்ண முடியலாம். ஆனால் வந்து ஹூக் போட்டு எப்படி பண்ணலான்னு ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு மாடலுக்காக காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இதை எப்படி கனெக்ட் பண்ணலாம், பேலன்ஸ் உள்ள அந்த லாக் இருக்குது இல்லையா, மேக்னெட்டிக் லாக், அதுவும் எப்படி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த பேக் ஃபினிஷ் ஆகிருக்கு. ஓரளவு ஃபினிஷ் பண்ணியாச்சு. பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஸ்டோரியும் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டோரி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.